ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம், Genesis chapter 16 verse 13. 16ஆம் அதிகாரம், Genesis ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஸ்கிரீன்ல போடலாமா? Genesis 16:13. அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஆமென். அல்லேலூயா. யார் இந்த பெயரிட்டார்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆகார். ஆமென். ஆகார். ஓகே. Genesis 16ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 16:13. Genesis 16:13. அப்பொழுது அவர், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுமா? அவரை பார்த்து சொல்லுமா? கண்களை மூடுங்க. நீர் என்னை காண்கிற தேவன். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசி? அவர் நம்மை காண்கிற தகப்பன். அல்லேலூயா. ஆமென். ஆகார், ஆமென், நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொன்னால் எபிரேயர் ஒரிஜினல் வேர்ட்ல வந்து எல்ரோய் சொல்வார்கள். எல்ரோய். ஓகே. நீர் என்னை காண்கிற தேவன். அகைன் என்னுடைய மெசேஜ் டைட்டில் எல்ரோய். எல்ரோய் என்று சொன்னால் நீர் என்னை காண்கிற தேவன். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை காண்கிறார். நான் என்ன செஞ்சாலும் அவர் என்னை காண்கிறார். அல்லேலூயா. இரவும் பகலும் அவர் என்னை காண்கிறார். அவர் என்னை பார்க்கிறார். ஆமென். ஆகார் தேவனுக்கு ஒரு பேர் கொடுத்தாள். அவள் ஒரு அந்நிய ஸ்திரீ. அவ எந்த நாடு? எத்தனை பேர் தெரியும்? எகிப்திய நாடு. ஓகே. அவ ஒரு எகிப்திய தேசத்தின் பெண். ஆனா கர்த்தருடைய தூதனானவர், தேவ தூதன் அவளை கண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஓகே. ஆகாருக்கு ஆச்சரியம். 9ஆம் வசனத்துல வாசிங்க, verse 9. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீர் என் நாச்சியார் அன்னைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு என்றார். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அன்னைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி. யார் கையில? சாராள். அல்லேலூயா. நீ திரும்ப உன் நாச்சியார் இடத்துக்கு திரும்பி போ என்று அனுப்பிடுறார். யாரு? கர்த்தர் தேவ தூதன் அனுப்புறாரு. Even though she was an Egyptian, அவ ஒரு அந்நிய பெண், எகிப்திய. அவ இஸ்ரவேல் கிடையாது, எபிரேய பெண்ணு கிடையாது. அவ ஒரு எகிப்திய பெண்ணு, அந்நிய பெண்ணாக இருந்தாலும் அல்லேலூயா, ஆபிரகாம் வீட்டுக்குள் வந்ததனாலே ஆபிரகாம் நிமித்தம் அவளுக்கு தேவனுடைய தயவு கிடைக்கிறது. தேவ தூதர்கள் இறங்கி வருகிறார்கள். அல்லேலூயா. ஆக இந்த ஆகாருக்கு இந்த தேவனை குறித்து ஆபிரகாம் மூலமா கேள்விப்பட்டிருக்கிறார். But she has no experience about God at all. Okay? தேவனை குறித்த அனுபவம் எதுவுமே இல்லை. இந்த தேவன் யாரு, அவர் எப்படிப்பட்டவர் என்கிற அனுபவம் she has nothing. ஆமென். ஆனா ஆபிரகாம் மூலமா, தன் கணவன் ஆபிரகாம் மூலமா அவளுக்கு she knows that this is my husband's God. ஆபிரகாமின் God அவளுக்கு தெரியும். ஆனா அந்த God எப்படிப்பட்டவர்னு அவளுக்கு தெரியாது. சரியா? அவள் தன் நிலைமையை, அவளுக்கு எந்த அனுபவமும் இல்லை. அவள் தன் நிலைமையை, தனக்கு பிறக்க போகிற பிள்ளையை ஆண்டவர் எடுத்து சொல்றாரு. ஆகாரே, நீ கவலைப்படாத, நீ பயப்படாத, நீ திரும்ப உன் நாச்சியார் வீட்டுக்கு போ, நீ அவன் கீழே அடங்கிரு. அதனால உனக்கும் ஒரு குழந்தை பிறக்கும். உன் குழந்தை எப்படி இருக்குன்னு சொன்னா verse 10 வாசிங்க. பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததி மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும் என்றார். ஆமென். இதுதான் இன்னைக்கு உலகம் முழுவதும் யார் எழுப்பி இருக்கிறார்? இஸ்மவேலர்கள். யாராவது இஸ்மவேலர்கள்? இஸ்லாமியர்கள். அவர் சொன்னது சொன்னதாங்க நிறைவேறும். இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இன்னைக்கு இஸ்லாமியர்கள் உலகமெங்கும் பரவி இருக்கிறாங்க. காரணம், ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு. யாரு? இந்த எஜிப்சியன் லேடிக்கு ஆகார் கிட்ட சொல்லிட்டாரு. verse 10, கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும்.
இன்னைக்கு இஸ்லாமியர்கள் உலகம் முழுவதும் பெருகி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் அந்த வார்த்தை இன்னைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது, நிறைவேறி கொண்டிருக்கிறது. அது இங்க தன் மகனுக்கு அவளுக்கு பிறக்க போகிற தன் மகனை குறித்து அவன் எப்படி பிறக்க போகிறான், அந்த பிள்ளையோட எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது, எல்லாம் விவரமா தேவன் அவளுக்கு விவரித்து காண்பிக்கிறார். அல்லேலூயா. இந்த அறிவு அவளுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஐயோ, எனக்கு பிறக்க போகிற பிள்ளையை குறிச்சு இந்த கடவுள் சொல்றாரு, இது எப்படி இருக்க போகுது, எப்படி வளர போகுது, என் சந்ததி எப்படி இருக்க போகுதுன்னு, என்னுடைய எதிர்காலத்தை குறிச்சு, என் பிள்ளையோட எதிர்காலத்தை குறிச்சு கூட இந்த ஆண்டவர் சொல்லிட்டாரே என்று சொல்லி அவளுக்கு ஒரு ஆச்சரியமா இருந்ததுங்க. இந்த அறிவு அவளுக்கு எட்டாத உயரமாக இருந்தது. ஆகையால் அவள் பிரமித்து போய் அவள் ஆச்சரியப்பட்டு அவ என்ன சொல்றான், ஒரு பேர் கொடுக்கிறான், நீர் என்னை காண்கிற தேவன். அல்லேலூயா. நான் இந்த சூழ்நிலை இருக்கிறேன், நான் தனிமையில் இருக்கிறேன், இந்த வழியில இருக்கிறேன், இந்த வேதனையில இருக்கிறேன். நான் வீட்டை விட்டு வந்துட்டேன். ஆனா தேவதூதனை இறங்கி பயப்படாத, நீ திரும்ப வீட்டுக்கு போ, நான் கூட இருக்கிறேன், உனக்கு பிறக்க போற பிள்ளை, உன் சந்ததி எதிர்காலம் எல்லாம் எப்படி இருக்குன்னு எல்லாத்தையும் விவரித்து சொல்லிட்டாரே ஆண்டவரே. அப்ப என்ன யாரு பார்க்கிறாங்களோ இல்லையோ, ஆனா ஆபிரகாமின் தேவன் என்னை பார்த்தார். அவர் உடனே அவன் பேர் வைக்கிறார், நீர் என்னை காண்கிற தேவன். ஆமென். நீர் என்னை காண்கிற தேவன் பேர் வச்சார். பிரியமானவர்களே, நாம் விசுவாசிக்கும் தேவன் நம்மை அறிந்திருக்கிறார். நீங்கள் விசுவாசிக்கிற உங்கள் தேவன் கர்த்தர் உங்களை அறிந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு காரியத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். இப்போது நடக்கும் காரியத்தை அறிந்து கொண்டிருக்கிறார். இனிமேல் நடக்க போகிறதையும் அறிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இந்த காலங்களில் தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிற உங்களுக்கு இன்றைக்கு நீங்க என்ன சூழ்நிலை இருக்கீங்க அவர் அறிஞ்சிருக்காரு. இனி வரப்போகிற சூழ்நிலை எப்படி இருக்கும், உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் அவர் அறிஞ்சிருக்கிறார். எல்லாமே அவர் அறிஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய கண்களுக்கு எதுவுமே மறைவாக இல்லை. எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்ன சொல்லப்பட்ட ஒரு எகிப்திய தேச பெண்ணு ஆகாருக்கு சொன்னாரு, உன் சந்ததி பழுகி பெருகுன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் பழுகி பெருகிட்டு இருக்கு. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. வெள்ளக்கார நாடுகள்ல கூட, வெஸ்டர்ன் கண்ட்ரில கூட இஸ்லாமியர்கள் பெருகி கொண்டிருக்கிறார்கள். அதனால வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட இஸ்ரவேல் சந்ததியாகிய நீங்களும் நானும், அல்லேலூயா, அவர்களை விட இன்னும் ஆசீர்வாதமாக இருப்போம். அவர்களை விட கர்த்தர் நம்மை முன்குறித்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை இந்த பூமியில நம்ம நினைக்கிறது போல எல்லாமே நமக்கு வராவிட்டாலும், அல்லேலூயா, நமக்குன்னு ஒரு நித்தியமான உலகத்தில் சுதந்திரிக்கக்கூடிய நித்திய வாழ்க்கை தேவனுக்கு மகிமையை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. அவர் சீக்கிரம் வரப்போறாரு. உங்களை என்னை அழைத்துக் கொண்டு அவரோடு கூட வைக்க போகிறாரு. அல்லேலூயா. அதனால இந்த கடைசி நாட்களில் இயேசு சீக்கிரம் வரப்போறாரு. திருச்சபை மனவாட்டி ஆயத்தமாக வேண்டும். கர்த்தருடைய வருகையை எதிர்நோக்கி நீங்கள் காத்திருக்க வேண்டும். இன்றைக்கு நடக்கிற சூழ்நிலைகள், பிரச்சனைகளை கண்டு சோர்ந்து உட்கார்ந்துடக்கூடாது, சோர்ந்துடக்கூடாது. ஆனா என் மனவாளன் இயேசு என்னை அழைத்து செல்ல சீக்கிரம் வர போறாரு. அவரோடு கூட நித்தியமாய் நான் பரலோகத்திலே நிம்மதியா வாழ போறேன் என்ற மகிழ்ச்சி எப்போதும் சபை ஆயத்தமா இருக்கணும், திருச்சபை ஆயத்தமா இருக்கணும். வருகிற பிரச்சனைகளை கண்டு தோல்விகளை கண்டு சோர்ந்து போகவே கூடாது. அல்லேலூயா. நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. நம்மை காண்கிறவர், நம்மை காக்கிறவர். அல்லேலூயா. அதனால என்னை அறிந்திருக்கிறார், என் சூழ்நிலை அறிந்திருக்கிறார், என் நிலைமையை அறிந்திருக்கிறார், என் எதிர்காலத்தையும் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 139 எடுங்க. சாம்ஸ் 139, சங்கீதம் 139 ஒன்றாம் வசனம் வாசி. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். இரண்டாம் வசனம். உன் உட்கார்தலையும் என் எழுந்திருக்குதலையுமே நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். அல்லேலூயா. எவ்வளவு அன்பான ஆண்டவரே. மூன்றாம் வசனம். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்து கொள்கிறீர். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். ஐயோ, அவருக்கு மறைவானது ஒண்ணும் இல்லை. ஒன்றாம் வசனம். கர்த்தாவே, நீர்
நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். ஆங்கிலத்தில் வாசிங்க. O Lord, thou hast searched me and known me. Thou knowest my down sitting and my uprising. Thou understandest my thought afar off. Thou compassest my path and my lying down, and art acquaintance in all my ways. இங்க நீங்க உட்கார்ந்து இருக்கீங்களே, இப்ப கூட அவரை பார்த்துட்டு தான் இருக்காங்க. அல்லேலூயா. இப்ப கூட உங்க மனசுல என்னெல்லாம் ஓடிட்டு இருக்கு, என்னெல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க கூட, இருதயத்தின் தோற்றத்தை அறிகிறவர் அவர், இருதயத்தின் நினைவுகளை அறிகிறவர். அல்லேலூயா. கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். நீங்க உட்கார்ந்ததையும் அறிந்திருக்கீங்க, உட்கார்ந்திருக்கிறதையும் நீங்க பாக்குறீங்க, நான் எழுந்திருக்கிறத நீங்க பாக்குறீங்க, என் நினைவுகளெல்லாம் நீங்க தூரத்திலிருந்து பாக்குறீங்க. நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீங்க. என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். உனக்கு மறைவா நான் எங்க போவேன்? அவருக்கு மறைவா யாரும் தப்பிக்கவே முடியாதுங்க, யாரும் தப்பிக்கவே முடியாது. கர்த்தர் பார்க்கிறாரு. நீங்க எங்க உட்கார்ந்தாலும் பார்க்கிறாரு, நீங்க எங்க நடந்தாலும் பார்க்கிறாரு, நீங்க எங்க படுத்திருந்தாலும் பார்க்கிறாரு. உங்க நினைவெல்லாம், உங்க நினைவின் தொட்டத்தெல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. யார் நம்ம நினைக்கிறா? குடும்பத்துல கூட நினைக்கிறது இல்லை, நண்பர்கள் கூட நினைக்கிறது இல்லை, சொந்தக்காரங்க கூட நினைக்கிறது இல்லை. ஆனா என்ன அழைச்ச கர்த்தர் என்ன அறிஞ்சிருக்கிறாரு. அவர் என்ன பார்க்கிறாரு. நான் உட்கார்ந்தாலும் நடந்தாலும் எழுந்தாலும் படுத்தாலும் அவர் என்ன பார்க்கிறாரு. அது போதும்ல. ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா. அவர் என் கூட இருக்கிறார், அது போதும். அதனால அவர் என்ன அறிஞ்சிருக்கிறபடினால, நான் அவரின் இருதயத்தின் நினைவுகளை நான் அறிஞ்சிருக்கிறபடினால, நான் எப்போதும் அவருக்கு பிரியமா வாழ்றேன். நான் அவரை சந்தோஷப்படுத்துறேன். அவருக்காக என் வாழ்க்கையை நான் வாழ ஒப்பு கொடுக்கிறேன். என் வாழ்க்கை இன்னும் மகிமையா இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். பிரசன்ட் டைம் சூழ்நிலைகளை கண்டு யாரும் ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. அழைத்தவர் கூட இருக்கிறார், அதுதான் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. அவருக்கு பிரியமா நம்ம வாழ்வது, அவர் என் கூட இருப்பது, நாம் கூட இருப்பது, அதுதான் ஹல்லேலூயா என் வாழ்க்கையில மிக மேன்மையானது. உங்க வாழ்க்கையில மிக மேன்மையானது. உங்க கூட என் கூட யார் இருக்காங்களோ இல்லையோ, பட் என்னை அழைத்தவர் கூட இருக்கிறாரு, அதுதான் மேன்மைங்க, அதுதான் மேன்மை. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை ஆச்சரியம். ஹல்லேலூயா. நான் உட்கார்ந்தாலும் அறிஞ்சிருக்காரு, நான் எழுந்தாலும் அறிஞ்சிருக்காரு, நான் படுத்தாலும் அறிஞ்சிருக்காரு, நான் நடந்தாலும் அறிஞ்சிருக்கிறாரு, என் நினைவுகளெல்லாம் அவர் அறிஞ்சிருக்கிறாரு. எத்தனை ஆச்சரியமான அறிவு. ஹல்லேலூயா. தாயின் வயிற்றிலே உருவாகும் முன்னே அறிந்த தேவன். ஹல்லேலூயா. வாசிக்க வசனம் 15 verse 15. சங்கீதம் 139:15. நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. 16. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதோ அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. ஹல்லேலூயா. எவ்வளவு அன்பான தேவன், எவ்வளவு ஆச்சரியமான தேவன். ஆமென். உங்க தாயில நீங்க கருவுல உருவாக்குறதுக்கு முன்பாகவே உங்களை கண்ட தேவன். உங்க தாயின் கருவுல நீங்க உருவாக்கப்படுவதற்கு முன்பாகவே நீ யாரு, உன் கலர் என்ன, உன் உருவம் என்ன, உன் சைஸ் என்ன, எல்லாமே ஆமென் உச்சம் தடக்க உள்ள காமிக்கும். நீ எப்படி இருப்ப சொல்லி அவருடைய என்னது வரைபடத்துல, அவருடைய புஸ்தகத்துல வரைஞ்சிட்டாங்க. ஆமென். அவருடைய ப்ளூ பிரிண்ட்ல அவர் போட்டுட்டாரு. ஹல்லேலூயா. நான் சாதாரணமானவன் அல்ல. யார் உங்களை தப்பா பேசினா கவலைப்படாதீங்க, யார் உங்களை அற்பமா நினைச்சா கவலைப்படாதீங்க. ஹல்லேலூயா. you are nothing. but நான் உருவாக்கப்படுவதற்கு முன்பாகவே, நான் உண்டாக்கப்படுவதற்கு முன்பாகவே என்னுடைய உருவத்தை கண்டெடுத்தேன். தாயின் கருவில என்னுடைய எலும்புகள் வளருவதற்கு முன்பாகவே அவர் அறிஞ்சிட்டார். நான் ஒளிப்பிடத்தில் உண்டாக்கப்பட்ட பூமியின் தாழ்வெளிகள் விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. ஹல்லேலூயா. ஆமென். என்ன பெத்த தாய்க்கு கூட தெரியாது நான் கருவுல உண்டாயிருக்கேனா இல்லையான்னு சொல்லி. அதற்கு முன்பாகவே நான் எப்படிப்பட்டவன், ஹல்லேலூயா, நான் என்ன செய்ய போகிறேன், என் எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, நான் எப்படி பிறக்க போறேன், நான் எப்படி வளர போறேன், என் கலர் என்ன, என் உருவம் என்ன, எல்லாம் அவருடைய புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் சித்தம் கொண்டிருக்கிறார்.
இன்றைக்கு நீங்க எல்லாரும் ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட ஆண்டவரே என்ன குறிச்சு இந்த வயசுல உங்க ப்ளூ பிரிண்ட்ல என்ன நீங்க போட்ட திட்டம் அதுதான் நிறைவேறணும்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்னுடைய விருப்பம் அல்ல, என்னுடைய சித்தம் அல்ல, let your will be done Lord in my life. ஹல்லேலூயா. உங்க ப்ளூ பிரிண்ட்ல நீங்க என்ன குறிச்சு என்ன வரைஞ்சிருக்கீங்களோ அது நடக்கட்டும் சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஹல்லேலூயா. அவர் எல்லாத்தையும் எழுதி வைத்து விட்டார். ஆமென். உங்கள் வாழ்க்கை முழுவதும் அவருக்கு தெரியும். அவர் நம்முடைய பலவீனங்களை அறிந்திருக்கிறார், நம்முடைய குறைகளை அறிந்திருக்கிறார், நம்முடைய நினைவுகள் அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த செய்தி கர்த்தர் நேற்று இரவுல எனக்கு கொடுத்தார். அப்படியே மூடி வச்சிட்டேன். இந்த செய்தி எனக்கு வந்தா அப்படியே மூடி வச்சிட்டேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு யாரெல்லாம் வந்திருக்கீங்களோ அது கர்த்தர் உங்களுக்கு ஒரு blessing. ஆமென். ஹல்லேலூயா. அங்கே கர்த்தர் நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறார். ஆமென். அன்னைக்கு கீழ்ப்படியாமல் போன சவுல் ராஜாவிடத்திலே, ஹல்லேலூயா, அந்த சவுலுக்கு பதிலா ஆண்டவர் யார கிங்கா வைக்கணும்னு நினைச்சு தீர்மானிச்சாரு. தாவீத கிங்கா வைக்கணும்னு நினைச்சாரு. ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ஈசாய் வீட்டுக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி அனுப்பினாரு. அங்க அனுப்பும்போது ஈசாயின் வீட்டிலே, ஹல்லேலூயா, சாமுவேல் வந்திருக்கான். ஈசாயின் பிள்ளைகளை பார்க்கும்போது சாமுவேலுக்கு எலிபாவை அபிஷேகம் பண்ணலாம்னு நினைச்சான். அப்புறம் அபிநாதாவை அபிஷேகம் பண்ணலாம்னு நினைச்சான். சம்மாவை அபிஷேகம் பண்ணலாம்னு நினைச்சான். அவன் நினைக்கிறான். ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் சொல்றாரு, வாசிங்க 1 Samuel chapter 16, 1 Samuel 16ஆம் அதிகாரம், பழைய ஏற்பாட்டிலே பக்கம் 3, 6 கோசம். 17ஆம் வசனம். 17. ஊழியக்காரரை பார்த்து நன்றாக வாசிக்கத்தக்க ஒருவனை தேடி கொண்டு வாருங்கள் என்றார். 7ஆம் வசனம். 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். ஹல்லேலூயா. சாமுவேல் வீட்டுக்கு போனனே, சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசாய் வீட்டுக்கு போனனே, பெரிய பெரிய பிள்ளைகளா இருக்காங்க. யார் இருக்கறா? எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆமென். 9ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், ஈசாய் சம்மாவை கடந்து போக பண்ணினான், அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவரில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாய் கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்றான். அப்போது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அனுப்பித்து, அவனை இங்கே வர மட்டும் நான் தந்திருக்க மாட்டேன் என்றான். ஆள் அனுப்பி அவனை அனுப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனாய் இருந்தான். அப்போது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்று சொன்னார். The next king will be David. Hallelujah. Not சம்மா இல்ல, அபிநாதாப் இல்ல, இவங்க யாருமே இல்ல. ஹல்லேலூயா. அடுத்த கிங் யாரு? டேவிட். ஆனா அவன் பார்க்க எப்படி இருக்கான்? சின்ன பையனா இருக்கான். என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தான்? காட்டுல ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான். ஆனா வீட்டுக்குள்ள இவனுங்க பெரியவனுங்க நல்லா டிப் டாப்பா, நல்லா ஆட்ட சட்டமா, ஆமென், கிங் ஆவறதுக்கு ஒரு தகுதி மாதிரி அவங்க வெளித்தோட்டத்துல இருக்கானுங்க. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, நீ வெளித்தோட்டத்தை பார்க்கிற, நானும் உள்ளத்தை பார்க்கிறேன், இருதயத்தை பார்க்கிறேன். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், மனுஷன் வெளித்தோட்டத்தை பார்க்கிறான். வெளித்தோட்டத்தை பார்த்தா நம்மள அப்படியே ஐயோ இவனா, ஆமென், என்ன எத்தனை பேரு இவரா சின்ன பையனா இருக்கான், சின்ன வயசா இருக்கான், ஆமென், இவர் பாஸ்டரா அப்படின்னு நினைச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆனா அவங்களோட கண்களை விட, அவங்களெல்லாம் விட கர்த்தர் தாயின் கருவில் உருவாக்குவதற்கு முன்பாகவே கர்த்தரை தெரிந்து கொண்டார். அதே போல கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். உங்களை யார் அற்பமா பார்க்கறாங்களோ, அற்பமா நினைக்கிறாங்களோ, கவலைப்படாதீங்க. ஹல்லேலூயா. உங்களை உருவாக்கினவர் தாயின் கருவில் நீங்கள் தோன்றுவதற்கு முன்பாகவே கர்த்தர் உங்களை பெயர் சொல்லி அழைச்சிட்டார், உங்களை முன்குறிச்சிட்டாருங்க.
உங்களை தெரிஞ்சுக்கிட்டாருங்க. ஹல்லேலூயா. அங்க கர்த்தர் சொல்றாரு, நீ இவனுடைய முகத்தை, இவனுடைய சரீர வளர்ச்சியை பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரு, மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார் என்றார். ஹல்லேலூயா. அதற்கு ஈசாய், எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் உண்டு, அவன் ஆடுகளை வைத்துக் கொண்டிருக்கிறான். அவன் தான் யாரு? தாவீது, டேவிட். ஆமென். வந்தான். அப்போது கர்த்தர் சொன்னாரு, ஆமென், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. சபையில கூட யாரும் ஒருத்தர் அற்பமா பார்க்காதீங்க, அற்பமா நினைக்காதீங்க. ஹல்லேலூயா. ஒருவர் கனப்படுத்துங்க, ஒருவரை ஹல்லேலூயா கர்த்தர் பார்க்கிறவனமா பாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் யாரையும் அற்பமா நினைக்கிறது இல்ல, கர்த்தர் யாரையும் அற்பமா பார்க்கிறது இல்ல. ஹல்லேலூயா. உங்க சொந்த பிள்ளைகளை கூட அவங்கள நேசிங்க, அவங்கள மதிங்க, அவங்கள ஹானர் பண்ணுங்க. அவங்க ஃபியூச்சர்ல எப்படி இருப்பான்னு சொல்லி ஒரு விஷனோட பாருங்க, ஒரு தரிசனத்தோட பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஏன்னா அந்த வீட்டுல நீங்க பார்க்கும்போது the own father ஜெஸ்ஸி வந்து அவன் பெரிய பிள்ளைங்க எல்லாரும் கொண்டு வந்து நிறுத்துறான். ஆமென். இஸ்ரவேலுக்கு அடுத்த கிங் இவங்க தான் இருப்பான்னு சொல்லிட்டு 7 பிள்ளைகள் 6 பிள்ளைகளை கொண்டு வந்து நிறுத்துறான். ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, இந்த 6 பேரும் கிடையவே கிடையாது. அப்படின்னா தான் கிடையாது, சும்மா கிடையாது. ஹல்லேலூயா. யாருமே கர்த்தர் எல்லாம் தெரிந்து கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. ஆமென். அப்ப இவனுக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி ஒரு சந்தேகம், உனக்கு இவ்வளவுதான் பிள்ளைங்களா? இல்ல கடைசி ஒரு பையன் இருக்கிறான். ஆமென். சின்ன பையன் கடைசி ஒருத்தன் இருக்கான். கடைசி பையன் அவன் ஆடுகளை வைத்துக் கொண்டிருக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. அவனை கொண்டுட்டு வான்னு சொன்னாரு சாமுவேல் தீர்க்கதரிசி. கர்த்தர் சொன்னாரு, சாமுவேலே, இவன் தான் அடுத்த கிங், இவனை அபிஷேகம் பண்ணு. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, மனுஷங்க பார்க்கிற மாதிரி நான் பார்க்க மாட்டேன். ஹல்லேலூயா. சரீர வளர்ச்சி, தோற்றத்தை, படிப்பு, அவங்க பதவி, அவங்க பேரு, அவங்க புகழ், ஹல்லேலூயா, இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். உங்க இருதயம் கர்த்தருக்கு பிரியமா இருக்கட்டும். உங்க இருதயம் கர்த்தருக்கு பிரியம் உண்டாக வாழுங்க. அவரை நேசிச்சு வாழுங்க, அவருக்கு பிரியமா வாழுங்க. ஹல்லேலூயா. அவர்தான் நம்மளை ஆசீர்வதிப்பாரு. ஹல்லேலூயா. அவர்தான் நம்ம வாழ்க்கையை உயர்த்துவாரு. ஹல்லேலூயா. ஆமென். மனிதர்களால் வருகிற உயர்வு, ஹல்லேலூயா, இன்னைக்கு தூக்குவாங்க, எவ்வளவு தூக்குவாங்களோ ஒரு நாளைக்கு நம்மள தொப்புன்னு கீழே போடுவாங்க. ஹல்லேலூயா. ஈனப்படுத்துவாங்க, அவமானப்படுத்துவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க. ஹல்லேலூயா. மனுஷன் நம்மள தூக்க வேண்டாம், மனுஷன் நம்மள கனப்படுத்த வேண்டாம். let God honor us. அவருடைய கனம் அவரிடத்திலிருந்து வரும்னா அது நித்தியமா இருக்கும், அது நிரந்தரமா இருக்கும். ஹல்லேலூயா. மனுஷனுடைய புகழ்ச்சிக்காக, மனுஷன் நமக்கு கொடுக்கிற பேர் புகழுக்காக, ஹல்லேலூயா, எதுவுமே எடுக்காதீங்க. ஹல்லேலூயா. ஆமென். கடந்த பிரேயர் வேலையில வந்து நான் பிரசங்கம் பண்ணும்போது, நேற்று கூட NSF கான்ஃபரன்ஸ்ல பாஸ்டர்ஸ் வந்து நேற்று கூட இந்த காரியத்தை சொன்னாங்க. பாஸ்டர் செய்தி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அன்னைக்கு அந்த செய்தி முடிஞ்சோடனே எல்லா பாஸ்டர்ஸும் ஆமென் ஃபோன் பண்ணி வேற சொன்னாங்க. காங்கிரிகேஷன் வந்தவங்க வேற வேற சர்ச்லாம் வந்தாங்க, அவங்களாம் வந்து பாஸ்டர் உங்க செய்தி எனக்கு ரொம்ப பிளெஸிங்கா இருந்துச்சு சொல்லி காடியில பார்க்கிங் போற வரைக்கும் வந்து சொன்னாங்க. நான் சொன்னேன், கர்த்தாவே இன்னும் தாழ்த்துங்க, நான் இன்னும் தாழ்மையா இருக்கேன், நான் பெருமைப்படுறது ஒண்ணும் இல்லை, என்ன ஒரு வெசலா நீங்க யூஸ் பண்ணீங்க. ஹல்லேலூயா. ஆனா இன்னும் யூஸ் பண்ணுவீங்க ஆண்டவரே, நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லலாம். ஹல்லேலூயா. ஆமென். சில மெம்பர்ஸ் வந்திருந்தீங்க, மத்த சர்ச்சில் வந்து சொல்லும்போது எங்க பாஸ்டர் எங்க சர்ச்சில் இப்படிதான் பேசுவாரு அப்படின்னு நீங்க சாட்சி கொடுத்தீங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஹல்லேலூயா. ஆமென். சபை விட்டு போன விசுவாசி 9 வருஷம் ஆச்சு, வந்தாங்க, வந்துட்டு ஆமென் ஹல்லேலூயா அழுவுற மாதிரி உடைஞ்ச உள்ளத்தோட தாழ்மையோடு, பாஸ்டர் அன்னைக்கு நீங்க பேசுன மாதிரி இன்னைக்கும் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து என்ன ஹானர் பண்ணதும், அந்த இடத்துல வந்து பாஸ்டர் இன்னைக்கு நான் ஊழியக்காரனா இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் சொன்னதும், மகிமையில அவருக்கு போட்டோம். இன்னைக்கு அவங்க நம்ம கூட இல்லாவிட்டாலும் நல்லா இருக்கிறாங்க, அது போதும் எனக்கு சந்தோஷம். ஹல்லேலூயா. ஆமென். அங்க கர்த்தர் நமக்கு ஒரு உயர்வு, மேன்மை, எல்லாத்தையும் கர்த்தர் கொடுப்பாரு. இந்த கால வேளையில பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை காண்கிறார், கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறார், கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். ஆக கர்த்தருடைய கண்கள் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறது,
தனது இருதயத்துக்கு ஏற்றவர்களை கர்த்தர் தமக்கென்று தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆமென். தம்மை மற்ற உத்தம இருதயத்தோடு இருக்கிறவருக்கு கர்த்தருடைய கண்கள் தேடிக்கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் கர்த்தருக்கு உத்தமமா வாழ்றீங்களோ, உண்மையா வாழ்றீங்களோ, உத்தம இருதயத்தோடு தேவனை நம்பிக்கையோடு கிவ் அப் பண்ணாம அவரையே நோக்கி பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கீங்களோ, ஹல்லேலூயா, அவருடைய இருதயத்தை கர்த்தர் தேடுகிறது. கர்த்தர் அவர்களை உயர்த்துவார். கர்த்தர் அவர்களை நிச்சயம் மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. நீங்க ஒருவேளை இந்த காலங்களில் சோர்ந்திருக்கலாம், என்னை ஒருவரும் கணம் பண்ணவில்லை, என்னை விசாரிக்க ஒருவரும் இல்லை என்று, ஹல்லேலூயா, நீங்க சோர்ந்த உள்ளத்திலே இந்த காலங்களில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை காண்கிற தேவன் என்பதை மறக்க வேண்டாம். ஹல்லேலூயா. உங்கள் உள்ளத்துல ஓடிக்கொண்டிருக்க நான் எப்படி சொல்லுவேன், நான் யார்கிட்ட சொல்லுவேன், என் மனநிலைமை யார் அறிவா, யாரு புரிவா, யாரு எனக்கு உதவி செய்வா, யாரு என்னை விசாரிப்பா, யாரு எனக்கு புரிந்து கொண்டு எனக்கு பக்கபலமா இருப்பான்னு எல்லா மனதில் இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு நாம் இருதயத்தை காண்கிறது, இருதயத்தை காண்கிறது. உத்தமனுக்கு கர்த்தர் துணை. சொல்லுங்க, உத்தமனுக்கு கர்த்தர் துணை. நம்முடைய இருதய கர்த்தருக்கு உத்தமமா இருக்கட்டும், உண்மையா இருக்கட்டும். கர்த்தரை பற்றி உத்தம இருதயத்தோடு இருந்தோம்னா அவர் நமக்காக தமது வல்லமையை விளங்க பண்ணுவார். ஹல்லேலூயா. உத்தமனுக்கு கர்த்தர் துணையா இருக்கிறாரு. அவர் தம்முடைய வல்லமையை நிச்சயமா உத்தமமா இருக்கிறவருக்கு, உண்மையா இருக்கிறவருக்கு அவருடைய வல்லமையை விளங்க பண்ணுவார். அவர் வல்லமையை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. நம்முடைய பாடுகளை அவர் காண்கிறார். ஆமென். எகிப்தின் தேசத்திலே, ஹல்லேலூயா, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வேதனை, பாடுகள், தாங்க முடியாத கஷ்டங்கள், அவர்களுக்கு ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட்டார்கள். ஆண்டவரே, இந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து எங்களுக்கு நீர் விடுதலை தாரும் என்று கதறினார்கள். எகிப்தில் இருந்த நாட்களில் இஸ்ரவேல் மக்கள் கர்த்தர் செய்தார். கர்த்தருடைய கண்கள் அவர்களை பார்த்தது. கர்த்தருடைய கண்கள் அவர் பார்த்து சும்மா இருந்தாரா? ஹல்லேலூயா. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களே அத்தனை பேரையும் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து, பார்வோன் கைகளிலிருந்து கர்த்தர் அவர்களை விடுவித்து பாலும் தேனும் கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க அவர்களை அற்புதமாக, ஆச்சரியமாக வனாந்தர பாதையிலே பல அடையாளங்கள் அற்புதங்கள் செய்து செங்கடலை பிளந்து அவர்களை வழிநடத்தி வந்த தேவன். அவர் சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களுடைய குக்கர்கள் சத்தம் காதல கேட்குது, அவருடைய கண்ணீரை நான் பார்க்கிறேன், அவங்க நான் விடுவிக்கிறேன் என்று சொல்றாரு. அங்கே கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் என்ன செய்கிறது? உலாவுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவுகிறது. அவர் நம்ம நினைக்கிறோம் காணாதவர் போல் இருக்கிறார் என்று சொல்லி கிடையாது. அவர் நம்ம காண்கிறவர். உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு சூழ்நிலை காரியங்களை அவர் அறிவார், அறிந்திருக்கிறார். அதன் நடுவில் அவருடைய பிள்ளைகளாய் நீங்களும் நானும் இருக்கிறோம். ஆமென். என் ஜனங்கள் உபத்திரத்தை பார்த்து ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் விடுகிற குக்கரில் கேட்டு அவர்கள் பாடுகளை படுகிற வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி அந்த ஜனங்களை விடுதலை செய்தார். அந்த ஜனங்களை விடுவித்தார். நாமும் கூட நம்மளை ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம் என்றால் நிச்சயம் பிரியமானவர்களே அவர் சும்மா இருக்க மாட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. எந்த காரணங்களும் கிவ் அப் பண்ணாதீங்க. அப்படி சமூகத்தில் அவர் கூப்பிட்டுட்டே இருங்க, அவரை நோக்கி பார்த்துட்டே இருங்க, அவர்கிட்ட சொல்லுங்க, கெஞ்சிங்க. அது வர வரைக்கும், விடுதலை வர வரைக்கும், எத்தனை நாள் எடுத்தாலும், வாரம் எடுத்தாலும், மாதம் எடுத்தாலும், வருஷம் எடுத்தாலும், ஹல்லேலூயா, அவர் உங்களை மறக்கவில்லை. ஆனால் நீங்க அவர் கூப்பிட்டுட்டே இருங்க. தகப்பனே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் வழி நான் விட மாட்டேன். சோர்ந்துட வேண்டாம், விசுவாசத்தை விட்டுற வேண்டாம். கூட்டிக்கிட்டே இருங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. ஹல்லேலூயா. நிச்சயமா அவர் சும்மா இருக்க மாட்டார். அவர் அறிவார். அவர் நமது நெருக்கங்களிலிருந்து நம்மை நிச்சயம் விடுதலை செய்வார். ஹல்லேலூயா. நமது முழு வாழ்க்கையும் அவருக்கு முன்பாக ஹல்லேலூயா இருக்கும் என்றால் கர்த்தருடைய கண்கள் ஹல்லேலூயா நம்மை நிச்சயம் நடத்தும். இந்த ஆண்டு துவக்கத்தில் வந்திருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிங்க? இந்த ஆண்டு முழுவதும் நம்மை கண்காணித்து அவர் நம்மை நடத்த போகிறார். ஹல்லேலூயா. 2024 வரைக்கும் விட்டுருங்க. ஆனா அந்த புது வருஷத்துல இந்த ஜனவரி தான் வந்து முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இந்த வருஷம் முழுவதும் அவர் நம்மை கண்காணித்து நான் நிச்சயமாக நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வேலையிலே நமக்கு நன்மை செய்வார்.
Hallelujah. Wait for God's right time. அவருடைய நேரத்தின்படி சிறப்பானது, நேர்த்தியானது தேவன் நிச்சயமா அவர் நேரத்தின்படி செய்வார், செய்து கொண்டே இருப்பார். ஒரு சூழ்நிலைகளை ஹalleluya இந்த நாட்கள் இருண்டதாக இருந்தாலும் என்று நீங்கள் நினைக்கலாம், ஆனால் நிச்சயமாக உங்கள் இருளை வெளிச்சமாக்குற கர்த்தர் நமக்கு இருக்கிறார். ஹalleluya. எவ்வளவு நாளைக்கு நான் அப்படி இருக்கிறது, எவ்வளவு நாளைக்கு நான் கடந்து போனது, இது எவ்வளவு நாள் என்று நீங்கள் நிறைய கேள்விகள் கேட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய நேரத்தின்படி வேலையின்படி நிச்சயம் அவர் செய்வார். ஹalleluya. ஆமென். வாசிங்க லூக்கா 22ஆம் அதிகாரம் 31 32. Luke chapter 22, லூக்கா 22 வசனம் 31 வாசிங்க. பின்னும் கர்த்தர் சீமோனே 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 இதோ கோதுமையை சுழலினால் சாத்தான் உன்னை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ போதும் நான் சொல்லும்போது வாசிங்க. அன்று சொல்றாரு பேதுரு சொல்றாரு, சீமோனே சீமோனே இதோ கோதுமையை சுழக்கினால் புடைகிறது போல சாத்தான் உன்னை புடமிட்ட உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானும் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். பிரியமானவர்களே, இந்த காலங்களிலே எந்த சோதனையில இருந்தாலும், எந்த வேதனையில இருந்தாலும், எந்த வழியில இருந்தாலும், எந்த ஒரு ட்ரையல் டெம்ப்டேஷன் நீங்க கடந்து போய் கொண்டிருந்தாலும் ஹalleluya கர்த்தருக்கு தெரியாம எதுவும் நடக்காது. Without God's knowledge nothing will happen to you. உங்க வாழ்க்கையில எதுவுமே நடக்காது. nothing will happen to you. நிச்சயமா அவர் அறிவார். ஹalleluya. அப்ப பேதுரு புடைக்கிறது போல, கோதுமையை புடைக்கிறது போல உன்னை புடைக்கும்படி சாத்தான் கிட்ட அனுமதி கேட்டான். அனுமதி கொடுத்திருக்கிற சில காலம் இந்த வேதனையில சூழ்நிலை இந்த வழியில நீ கடந்து போவாய். ஆனா உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு நான் உனக்காக வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தர் சொல்றாரு உன்னை நான் விட்டுற மாட்டேன். நீ கடந்து போற அக்னி நடுவே ஹalleluya கடந்து போனாலும் அக்னினால் வேக மாட்டாய். தண்ணீரின் நடுவே நீ கடந்து போனாலும் மூழ்க மாட்டாய் என்று கர்த்தர் சொல்றார். உன்னை சுமக்கிற தகப்பன் நானே, உன்னை ஏந்துகிற தகப்பன் நானே. ஹalleluya. ஆண்டவர் சொல்றாரு உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு ஹalleluya கர்த்தர் சொல்றாரு நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. ஆண்டவர் சொன்னாரு நிச்சயம் நீ குணப்படுவ, நிச்சயம் நீ சுகமடைவ, நிச்சயம் நீ பலப்படுவ. நீ பலப்பட்ட பிறகு சும்மா இருக்காத. உன்னை நடத்தினது உனக்கு உதவி செய்த கர்த்தர் தான். ஒரு சூழ்நிலை உன்னோடு இருந்த அது போல உன்னை போல எத்தனையோ பேர் சூழ்நிலை இருக்கிறாங்க. உன்னை போல நீ கடந்து போன வலி வேதனை பாடுகள் பிரச்சனைகள் சோர்வுகள் மத்தியில் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அவங்கள போய் நீ குணப்பட்ட பிறகு அவங்கள பலப்படுத்து, அவங்களை உற்சாகப்படுத்து. அவங்ககிட்ட சொல்லு நான் கர்த்தர் இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்யறாரு. ஹalleluya நீங்க அனுபவிக்கணும்ல. உங்களுக்கு அந்த அனுபவம் தான் மத்தவங்க நீங்க சொல்ல முடியும். அந்த அனுபவத்துல கடந்து போனா தானே, அந்த பாதையில கடந்து போனா தானே மற்றவருடைய வழி நமக்கு புரியும், மற்றவருடைய வேதனை நமக்கு புரியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதனால வருகிற துன்பங்களை துயரங்களை குறிச்சு சோர்ந்துடாதீங்க. பேதுருக்கு கொடுக்கப்பட்ட குத்தப்பட்ட முள்ளு ஆமென் ஹalleluya ஆண்டவர் சொல்றாரு என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும். பவுல் சொல்றாரு இது போதும் எனக்கு, அவருடைய பலன் என்னை தாங்குகிறது, அது போதும். சொல்லுங்க கர்த்தருடைய பலன் என்னை தாங்குகிறது, அவர் கூட இருக்கிறாரு. அந்த சோதனை நடுவே கடந்து போனாலும் ஹalleluya நான் விழுந்துடாதபடிக்கு அவர் எனக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறார். ஹalleluya நம்முடைய பலவீனங்களிலே அவர் என்ன செய்யறார், வாக்கு கடக்காத பெருமூச்சோடு கூட பிதாவின் வலது பார்சத்தில் வீட்டிலிருந்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்காக எனக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆக நமக்கு கர்த்தர் துணை. ஹalleluya நான் இந்த வழியில இந்த வேதனையில இந்த அவமானத்துல கடந்து போறேனா ஹalleluya கவலைப்பட வேண்டாம். ஆமென். பிரியமானவர்களே இங்கு பேதுரு தன்னையும் அறியாத ஒரு காரியம் அவனை சுற்றி நடைபெறுகிறது. இன்னைக்கு நீங்க கூட கேட்கலாம், என்னென்னமோ நடக்குது ஆண்டவரே, என்னை சுத்தி என்னென்னமோ நடக்குது ஆண்டவரே, என்னென்னமோ ஜனங்க பண்றாங்க பேசுறாங்க சொல்றாங்க. ஹalleluya
ஆமென். பேதுருடைய கண்கள் காணவில்லை, பார்த்துச்சான் இல்ல. ஆண்டவர் தான் சொல்றாரு, பேதுருவே, சாத்தா உன்னை புடவெடுத்துக்க என்ன கேட்டுக்கிட்டான். அல்லேலூயா, நான் அனுமதிச்சிருக்கேன். ஆனா உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக நான் வேண்டிக் கொண்டிருக்கேன். பேதுரு பார்க்கல, ஆனா நீங்க நானும் காணல. ஆனா கர்த்தருடைய கண்கள் காண்கிறது. அல்லேலூயா. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் நமக்கு தெரியாம ஆவியானவர் கொடியேற்றுவார், வெற்றி கொடியேற்றுவார், ஜெய கொடியேற்றுவார். நம்மோடு இருக்கிறவர், நமக்காக வழக்காடுகிறார், யுத்தம் செய்வார். நீங்க அமர்ந்திருந்த அமைதியா அவர் சமூகத்துல உங்க இருதயத்தை ஊற்றிக் கொண்டே இருங்க. அவருடைய சமூகத்துல நீங்க பலப்பட்டு கொண்டே இருங்க. அவர் உங்களுக்காக ஜெய கொடியேற்றுவார். அல்லேலூயா. முறுமுறுக்காதீங்க. அல்லேலூயா. அவரை விட்டு பின்வாங்காதீங்க. சோதிக்க நம்ம திராணிக்கு மிஞ்சி அவர் சோதிக்க அனுமதிக்க மாட்டார். உங்க பலத்தை மிஞ்சி உங்களை சோதிக்க அவர் அனுமதிக்க மாட்டாருங்க. அவருக்கு தெரியும், என் மகனுக்கு இவ்வளவுதான் பலம் இருக்கு, என் மகனுக்கு இவ்வளவுதான் பலம் இருக்கு, இவ்வளவு தூரம் தான் நான் அனுமதிப்பேன், ஆமென், இவ்வளவு தூரம் தான் நான் கடந்து போக விடுவேன், அதுக்கு மீறி நான் விட மாட்டேன், விழாதபடிக்கு நான் தூக்கி விடுவேன், நான் அற்புதம் செய்வேன். கர்த்தர் சொல்றாரு, ஆமென். அதை மிஞ்சி நீ சோதிக்கப்பட்டு பின்வாங்கி போவாயானால் உன்னை சோதிக்க இயேசு அனுமதிக்கவே மாட்டார். ஹalleluya. அதனால யாரும் கேட்காதீங்க, ஏன் எனக்கு இந்த சோதனை, ஏன் எனக்கு இவ்வளவு பிரச்சனை, ஏன் எனக்கு இவ்வளவு பாடு கேட்காதீங்க. ஹalleluya. இந்த சோதனைக்காக thank you Jesus. நீங்க இதுல ஏதோ ஒரு மகிமையை காண செய்ய போறீங்க, உங்க வல்லமை விளங்க பண்ண போகிறீங்க. ஹalleluya. ஆமென். இந்த காலங்களில் ஒருவேளை உன்னிடத்தில் உள்ள பாவமே சாத்தானுக்கு அனுமதி கொடுத்திருக்கும் என்றால், ஹalleluya, அதையும் நாம கவனிக்கணும். ஆமென். கர்த்தர் எங்க மனம் திரும்ப சொல்றாரோ, கர்த்தர் எங்க ஒப்புரவாக சொல்றாரோ, ஆமென், மனம் திரும்பி ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்துருவோம். கர்த்தர் நமக்காக வழக்காடுவார், கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார், கர்த்தர் எல்லாத்தையும் செய்து முடிப்பார். என்னுடைய லைஃப் அவர் கையில இருந்தாலே போதுங்க. அல்லேலூயா. அவர் கையில் இருக்கல, அவர் பார்த்துக்குவார், அது போதும் எனக்கு. அதுதான் நம்முடைய விசுவாசம். பிரியமானவர்களே, நமக்கு எதிராக சாத்தான் எத்தனை போராட்டங்களை அவிழ்த்து விட்டான். ஆனால் நாம் போராட்டங்கள் தொடங்கும் முன்னே நாம் இயேசு ஆண்டவருடைய கண்கள் அதை காண்கிறது. ஆமென். அது மறந்துடாதீங்க. எத்தனை போராட்டங்கள் உங்க வாழ்க்கையில வரும் என்றால், வருவது காத்திருக்கும் என்று சொன்னால், அதுக்கு முன்னே அந்த போராட்டம் வரத்துக்கு முன்னே, அந்த பிரச்சனைகள் வரத்துக்கு முன்னே இயேசுடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. அதற்கான பரிகாரத்தை சிலுவையில் அவர் சுமந்து தீர்த்து விட்டார், சிலுவையில் செய்து முடித்து விட்டார். அல்லேலூயா. மரணத்தினால் ஜெயித்து அவர் மரமேறி அவர் உயிர் தெழுந்தவராக, ஜெயம் கொண்டவராக, ஜெய வீரராக நமக்கு ஆண்டவர் சிங்காசனத்தில் விட்டிருக்கிறார். சிங்காசனத்தில் விட்டிருக்கிறவர், அல்லேலூயா, நேரம் வரும்போது உங்களுக்குரிய ஜெயத்தை அவர் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. உங்களுக்குரிய அவார்டு கிரீடத்தை கர்த்தர் கொடுத்துருவாங்க. அந்த ரிவார்டு உங்களுக்கு வந்துருங்க. ரிவார்டு வரும்போது பாருங்க, அல்லேலூயா, ஆமென், அது விவரிக்க முடியாததாக இருக்கும். ஆமென், அல்லேலூயா. இந்த வருஷம் பிரியமானவர்களே, கடந்த வருஷம் எல்லாம் எத்தனை ஆபத்திலிருந்து, எத்தனை போராட்டத்திலிருந்து, எத்தனை சோதனை நம்மளை காப்பாற்றி இருக்கிறாரு. வாகனத்துல காடியில போகும்போது கூட எத்தனை முறை ஆமென் ஆக்சிடென்ட்ல இருந்து, விபத்திலிருந்து தேவன் நம்மை காப்பாற்றி இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பலமுறை நம்ம நல்லா போனாலும், நம்ம ஒழுங்கா போனாலும், வந்தவங்க நம்ம காரை மோதி இருந்தா எத்தனை முறை கவிழ்ந்து போய் நொறுங்கி அப்பளமா இருக்கும் காடி. ஆனால் தேவன் எல்லாவற்றையும் நம்மை விடுவித்து பாதுகாத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு வரும் ஆபத்தை கண்ட ஆண்டவர், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் சில நேரங்களில் ஆமென் நமக்கு தெரியாது, ஆனா யாராவது ஆட்கள் ஆண்டவரே இந்த சகோதரனுக்காக நீ ப்ரே பண்ணு, இந்த சகோதரிக்காக நீ ப்ரே பண்ணு, ஒரு ஆபத்துல ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்கிறான்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் ஏவுவார். ஹல்லேலூயா. ஆமென். அந்த நேரம் பார்த்து ஏவுவார். அது மாதிரி நிறைய சாட்சிகள் நாங்கள் கேட்டிருக்கிறோம், நானும் வைஃபும் கேட்டிருக்கோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். ஒரே வேலை கிரியை செஞ்சிருக்கு, ஜெபிச்சீங்க, கிரியை நடந்திருக்குன்னு சொல்லிட்டு, ஹல்லேலூயா. அங்கே நம்மை காண்கிற தேவன், நமக்கு வரும் ஆபத்துக்களை காண்கிற தேவன், ஹல்லேலூயா. அவரே உங்களை இந்த வருஷம் நிச்சயமா நடத்த போகிறார், பாதுகாப்பார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் நாம் முடிக்க போகிறோம். பவுலை குறித்து அனானியிடம் கூறுகிறார், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கு ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல்
புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கத்தக்கதாக நான் அவனை தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கேன். ஹல்லேலூயா. ஏன்னா பவுல் சரியான கெட்டவன், சபையில துன்புறுத்தினவன், சர்ச்சஸ்க்கு எகென்ஸ்டா இருந்தவன். ஆனா ஆண்டவர் பவுல் தான் தொட்டாரு. ஆமென். தொட்டு அவன் மனம் திரும்பி ப்ரே பண்ணிட்டு இருக்கான். அந்த சம்பவம் பைபிள்ல இருக்கு, நீங்க வீட்ல போய் படிங்க. ஆமென். அவன் ப்ரே பண்ணிட்டு இருக்க நேரத்துல ஆண்டவருடைய தாசன் அனானியா ப்ரே பண்ணிட்டு இருக்கான். அனானியா கிட்ட ஆண்டு சொல்றாரு, பவுல் ஜெபிச்சிட்டு இருக்கான், நீ போய் அவனுக்காக நீ போய் ப்ரே பண்ணு சொல்லி. அனானியா பயப்படுறாரு. ஐயோ அவன் மோசமானவன், நான் போனா என்னையே கொலை பண்ணிடுவான், அவ்வளவு பயங்கரமானவன், கொடூரமானவன். அப்ப ஆண்டு சொல்றாரு, பயப்படாத, நான் அவனை தொட்டுட்டேன், அவன் ரட்சிக்கப்பட்டுட்டான். ஹல்லேலூயா. நீ போ, அவன் புறஜாதிகளுக்கு ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்கு நான் அவனை தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான் ஆண்டு சொல்லிட்டார். ஹல்லேலூயா. நீங்க வீட்டில் வாசிங்க, அப்போஸ்தலர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆமென். அங்கே என்ன எத்தனை ஆச்சரியம்! சபையை துன்படுத்தினவன் சபையை என்ன செய்தான்? அவன் சபையை நடக்க கூடாதபடிக்கு அவன் பல காரியங்கள் பிரச்சனைகளை கொண்டு வந்தவன். ஆண்டவர் அவனை கடந்த காலத்தை கண்டார், நிகழ்காலத்தை காண்கிறார், எதிர்காலத்தை காண்கிறார். அவன் எப்படி மோசமா இருந்தான், இப்ப அவன் எப்படி இருக்கிறான், இனி அவன் எனக்காக என்ன செய்ய போறான்னு எல்லாத்தையும் விவரமா அண்ணனுக்கு ஆண்டு சொல்றாரு. இன்னைக்கு உங்க வாழ்க்கை, என் வாழ்க்கை, அப்படி இந்த நாட்கள்ல வரப்போகிற நாட்கள் காலங்கள்ல எல்லாம் எப்படி இருக்குன்னு அவருக்கு முன்பா பிக்சரா ஓடுங்க, பிக்சரா ஓடும். அவருக்கு முன்பாக எதுவுமே மறைவா இல்லை. ஆமென். இந்த காலங்களிலே கர்த்தர் என்னை காண்கிறது. சொல்லுங்க, கர்த்தர் என்னை காண்கிறார், இருதயத்தை காண்கிறார், உட்கார்ந்திருக்கிறதை காண்கிறார், எழுந்திருக்கிறதை காண்கிறார், நடக்கிறதை காண்கிறார், படுத்திருக்கிறதை காண்கிறார், என் நினைவுகளை காண்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அவர் உங்களை காண்கிற தேவன். ஒருவேளை உங்களுடைய எக்ஸ்ரே கூட உங்க பலவீனத்தை காட்டாம இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. எஃப்சிபாஸ்ல ட்ரீட்மென்ட் போனாங்க, எக்ஸ்ரே பண்ணாங்க, ஸ்கேன் பண்ணது எதுவுமே கிளியரா தெரியலன்னு பிரைவேட் ஹாஸ்பிடல், கேபிஜி ஹாஸ்பிடல்ல டாக்டர் சொல்லிட்டாங்க. ஆமென். அதனால சில நேரம் எக்ஸ்ரே ஸ்கேன் மிஷன் கூட கிளியரா காட்டாம இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய கண்கள் அதை காண்கிறது மாத்திரமல்ல, கர்த்தர் அதிலிருந்து விடுதலை தருவாருங்க. ஹல்லேலூயா. என் ஹார்ட்ல கால்சியம் போய் எக்ஸஸ் பண்ணது எனக்கு தெரியவே தெரியாது. ஆனா கர்த்தர் அறிவார். அதனால தான் ஆண்டவர் எனக்கு வழிமுறையெல்லாம் ஏற்படுத்தினாரு. எந்த சிம்டமும் இல்லை, ஸ்வெட்டிங் இல்லை, வலி இல்லை, எதுவுமே இல்லை. நான் அது தெரியாம என் பாட்டுக்கு நானும் கண்ட்ரோல் இல்லாம போயிட்டே இருந்திருப்பேன். ஆனா கர்த்தர் நிற்பாட்டினாரு. வெயிட், ஸ்டாப், இதை சாப்பிட்டு கொண்டு போய் ஸ்கேன் பண்ணி எல்லாத்தையும் பார்த்து காட்டி உள்ளுக்கு இருக்கிறத வெளியாக்கியாச்சு. இப்ப கவனமா நடக்க வேண்டியதா இருக்குல்ல, கவனமா சாப்பிட வேண்டியதா இருக்குல்ல. அதனால எல்லாமே நன்மைக்காக எடுத்துக்கிறோம். தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், தேவன் நம்மை தெரிந்து கொண்டு நம்ம இன்னும் நல்ல ஆயுசு நாட்களாக வாழ வேண்டும். இன்னும் நல்ல ஆயுசு நாட்களாக வாழ வேண்டும். உங்க சந்ததியெல்லாம் பார்க்கணும். ஹல்லேலூயா. ஆனால் நடக்கிற காரியங்கள், நடக்க போகிற காரியங்களை குறித்து கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. ஆமென். மரண பயத்திலிருந்து தேவன் நம்மை விடுவித்திருக்கிறார். மரண பயத்திலிருந்து கர்த்தர் நம்மை காப்பாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆக தேவன் நம்மை குணமாக்குவார், தேவன் நமக்கு விடுதலை தருகிறவர், தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆமென். ஆக நமது குறைகளை, நிறைவுகளை கர்த்தருடைய கண்கள் காண்கிறது. யாக்கோபின் தனிமையை கண்டவர், மோசேயின் சோர்வுகளை கண்டவர், யோசேப்பின் தாழ்மையை கண்டவர், பேதுருவுக்கு வரும் சோதனைகளை கண்டவர், பவுலுடைய எதிர்காலத்தை கண்டவர், உங்களை கண்டு கொண்டே இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் அறியாமல் அவருடைய கண்களுக்கு மறைவாக எதுவுமே இல்லை. உங்களுக்கு ஒரு தீமையும் வராது இயேசுவின் நாமத்துல. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. உங்களுடைய கருணை கண்ட கண்கள் உங்கள் வாழ்க்கை முழுவதும் காணாமல் இருக்குமா? உங்கள் மேல் நினைவா இருப்பவர் உங்களை மறப்பாரோ? மறக்க மாட்டாரு. எல்லாரும் எழுதி நிற்போம். ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேத பாடலோடு கூட
என்னுடைய கருத்துல நம்ம அப்படியே ஒப்பு கொடுப்போமா? கணவரை அப்படியே விட்டு கொடுப்போமா? எழுதி நிற்போம். Hallelujah. Thank you.